பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வந்து உங்க இதயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளோம் பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வந்து உங்க ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளோம் பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வந்து உங்க ஆலயத்தில் உம்மை துதிக்க காலையில கர்த்தர் எழுந்தருளுங்கப்பா எழுந்தருளோம் பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வந்து உங்க ஆலயத்தில் உம்மை துதிக்க கர்த்தர் எழுந்தருளுங்க கர்த்தாவே எழுந்தருளோம் சேர்ந்து துதிக்கிறோம் ஓ ஒன்றாக கூடி துதிக்கிறோம் ஒரு மனப்பட்டு துதிக்கிறோம்ப்பா ஓ துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் அல்லேலூயா துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் அல்லேலூயா துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் அல்லேலூயா துதிக்கிறோம் ஓ துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வந்து உங்க ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளோம் பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வந்து உங்க உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளோம் உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே 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 துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் அல்லேலூயா துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் அல்லேலூயா துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் அல்லேலூயா துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் பரலோகமே உம்மை துதிப்பதா ஓ கர்த்தாவே அங்கே வந்து உங்க ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளோம் பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வந்து உங்க ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளோம் உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே 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 துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் அல்லேலூயா காலை வேளை சத்தங்களை உயர்த்தி கூடி துதிக்கிறோம் அல்லேலூயா துதிக்கிறோம் ஓ glory கூடி துதிக்கிறோம் அல்லேலூயா ஓ துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் அல்லேலூயா துதிக்கிறோம் ஷபகதடா கூடி துதிக்கிறோம் அல்லேலூயா துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம்
துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம், ஓ துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வே. 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 துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வே. உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வே. உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வே. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம், ஓ துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வே. 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 துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம், ஓ துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம், ஓ துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். சொல்லுங்க, துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். 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 துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம், ஓ துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம், ஓ துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா ஓ துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம்,
ஏன் நம்ம ஆண்டவரை துதிக்கணும். நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் ஆண்டவர் நம்ம என்ன செய்யணும்? துதிக்கணும் இல்லையா? என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தலத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் இல்லையா? என் நாமத்தை யாத்திராகமும் 20:25 இல்லையா? யாத்திராகமும் 20:25 மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்போ ஏன் நம்ம ஆண்டவரை துதிக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவர் நம்ம இருக்கிற இடத்துல வந்து நம்மளை ஆசீர்வதிக்கணும்னா நம்ம ஆண்டவரை என்ன செய்யணும்? துதிக்கணும் இல்லையா? நம்ம ஆண்டவரை என்ன செய்யணும்? துதிக்கணும். நம்மளால் மேற்கொள்ள முடியாத பிரச்சனைகளை மேற்கொள்ளணும் அப்படின்னா நம்ம ஆண்டவரை துதிக்கணும். நம்மளால் மேற்கொள்ள முடியாத பிரச்சனைகளை மேற்கொள்ளணும் அப்படின்னா நம்ம ஆண்டவரை துதிக்கணும். 2 நாளாகமம் 20 இல்லையா? எல்லாம் ஒருமனப்பட்டு துதிக்கிறார்கள், எல்லாம் ஒருமனப்பட்டு துதித்தார்கள் இல்லையா? எதிரிகள் தங்களுக்கு தாங்களே வெட்டுண்டு மடிந்தார்கள். நமக்கு தெரிஞ்ச அவர்கள் பாடி 20:22 பின்பு இல்லை 22 அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாக ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். அப்போ ஏன் நம்மளால் மேற்கொள்ள முடியாத அந்த பிரச்சனைகளை மேற்கொள்ளணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? துதிக்கணும். அப்போ துதிக்கும் போது என்ன உண்டாகும்? ஆண்டவர் நம்ம இடத்துல வந்து நம்மளை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அதனால் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை நம்ம துதிக்கணும். துதிக்கணும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்படின்றது மட்டும் இல்லை, ஆண்டவருடைய நாமம் உயரணும். ஆண்டவருடைய நாமம் உயரணும். ஆண்டுனா இப்போ ஆண்டோடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லணும். பாரு, ஆண்டவர் எப்படி இருக்கிறாங்க, இவங்க ஆண்டு இயேசுனுடைய பிள்ளைகள், ஆராதிக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லி கேவலமாக சொல்லிடக்கூடாது, தப்பாக சொல்லிடக்கூடாது. ஆண்டோட பிள்ளைங்கன்னா அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளை என்ன செய்யணும்? நம்ம இருக்கிற இடத்துல ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படணும், உயரணும். அப்படி உயர்த்தும் போது தான் அந்த இடத்துல வந்து ஸ்தோத்திரம் அந்த இடத்த சொல்லலை, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தோம்னா ஆண்டவர் நாம் இருக்கிற இடம் சின்ன கிராமமாக இருக்கலாம், சின்ன தெருவாக இருக்கலாம், இல்லை பெரிய பட்டணமாக இருக்கலாம், பெரிய வீடாக இருக்கலாம். நம்ம இருக்கிற இடத்துல ஆண்டோடைய பிள்ளைங்கன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த இடத்துல என்ன செய்யணும்? ஆண்டுடைய நாமம் உயரணும் இல்லையா? ஆண்டுடைய பிள்ளைங்க என்ன சொல்கிறாங்க? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போகிறாங்க, இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு செஞ்சிடக்கூடாது. ஆண்டுடைய நாமம் தூசிச்சிடக்கூடாது. நம்மளை ஆண்டுடைய நாமம் தூசிச்சிடக்கூடாது. ஆனால் சர்ச்சைக்கு போகிறாங்கப்பா, நீங்களும் சர்ச்சைக்கு போகிறீங்க, இவங்களும் சர்ச்சைக்கு போகிறாங்க, எப்படி இருக்கிறாங்க பாரு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடக்கூடாது. நம்மளை பார்த்து மற்றவங்களை சொல்லணும், நம்மளை பார்த்து மற்றவங்களை சொல்லணும். அந்த ஆரம்பத்தில் இந்த வீட்டில் அந்த அம்மா அடிக்கடி அப்படி சொல்லுவாங்க. பக்கத்தில் ஒரு ஆள், அவங்க கிறிஸ்தவங்க தான், பேர் வேண்டாம் சம்பவம் வேண்டாம், அவங்க சொல்லுவாங்க, பேரை சொல்லுவாங்க, நீங்களும் தான் ஏசுநாதரை கும்பிட்றீங்க, அவனும் தான் ஏசுநாதரை கும்பிட்றான், இப்படி பண்ணிட்டானாப்பா, எனக்கு இப்படி பண்ணிட்டானே, இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லுவாங்க, இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லுவாங்க. அப்படி முன்னாடிக்கிறவங்கள பார்த்து சொல்லுவாங்க, இப்படி அவங்களும் தான் சர்ச்சைக்கு போகிறாங்க, இப்படி பேசுகிறாங்களேப்பா, இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அங்கெல்லாம் என்ன உண்டாகுது? ஆண்டுடைய நாமம் தூசிக்கப்படுது, ஆண்டுடைய நாமம். அப்போ நம்மளால் ஆண்டுடைய நாமம் மகிமைப்படணும். ஆண்டவர் சர்ச்சைக்கு போகிறாங்க பார், எப்படி இருக்கிறாங்க, நீ தான் சர்ச்சைக்கு போகிற, அவங்க தான் சர்ச்சைக்கு போகிறாங்க, அவங்க எப்படி இருக்கிறாங்க பார், எவ்வளோ ஒழுக்கமாக இருக்கிறாங்கப்பா, எவ்வளோ உண்மையாக இருக்கிறாங்கப்பா, எவ்வளோ நீதியாக இருக்கிறாங்கப்பா, எவ்வளோ அமைதியாக இருக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்முடைய செயல்பாடுகள் அந்த இடத்துல என்ன செய்யணும்? ஆண்டுடைய நாமத்தை உயர்த்தணும். ஆண்டுடைய நாமத்தை அந்த இடத்துக்கு தான் வரணும்னு சொல்கிறார். சும்மா 4 பேர் உட்காந்து சோத்திரம் 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 அப்படின்னு அந்த இடத்துக்கு ஆண்டவர் வரல. எந்த இடத்துக்கு?
அவருடைய நாமத்தை தூசிக்கிற இடத்துக்கு அவர் என்ன செய்யலை. அவர் பொறாமையில சில பேர் சொல்லுவாங்க, அதை விட்டுடுவோம். ஆனால் என்ன செய்யணும், உண்மையாகவே அவங்க சொல்கிறது நம்மகிட்ட இருக்கக்கூடாது. அந்த தவறுகள் நம்ம இடத்துல இருக்கக்கூடாது. இன்னும் வெளியரங்கமாக சொன்னால் மற்றவங்களை தெரிகிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை தவறுகள். அப்போ தெரியாமல் செஞ்சுக்கலாமான்னு கேட்காதீங்க. அப்போ தெரியாமல் செஞ்சுக்கலாமா? சரி, தெரிஞ்சாதானே தப்பு. தெரிஞ்சாதானே தப்பு. தெரியாமல் செஞ்சுட்டா கத்திரிக்காய் முத்தினா ஒரு நாளைக்கு கடை தெருவுக்கு வந்துடும். கத்திரிக்காய் முத்தினா ஒரு நாளைக்கு கடை தெருவுக்கு நீ என்னதான் மறைச்சு பண்ணாலும் ஒரு நாளைக்கு அவரே வெளியே காட்டிடுவார். யாரு? நம்ம தலைவரே வெளியே காட்டிடுவார். சரியா? அவரு நீ நினைக்கிற மாதிரிலாம் மறைச்செல்லாம் வைக்க மாட்டார். கொஞ்சம் வாய்ப்பை கொடுப்பாரு. சரி, பையன் திருந்துருவான், மக திருந்துருவா, சரி இந்த கொஞ்சம் என்ன செய்யலாம், கொஞ்சம் மறைச்சி வைக்கலாம் அப்படின்னு வைப்பார். இல்லையா? கொஞ்சம் என்ன செய்யலாம், மறைச்சிங்கன்னா சரி அப்படி சரி அவனுக்காகலாம் கூட நாம என்ன செஞ்சிடும், நம்மளை தப்பாக பேசிடுவாங்களேன்றதுக்காக கொஞ்சம் என்ன செய்வார், அப்படி கொஞ்சம் மறைச்சி வச்சு பார்ப்பார். இல்லையா? தாவீது ஒரு தப்பு பண்ணார், 2 வருஷம் வரைக்கும் மறைச்சி வச்சு பார்த்தாரு. அதுக்கு மேலே அவன் திருந்துற மாதிரி ஒன்றும் தெரியல, உடைச்சிட்டார். அது எங்கே உடைச்சாரு? எல்லாருக்கும் முன்னாடி போட்டு உடைச்சா. அதுதான் பிரச்சனை. தனியாக போய் உடைச்சதா கூட பரவாயில்ல. என்ன முடிச்சாரு? ஊரே பார்க்குற மாதிரி உடைச்சிட்டார். அப்போ ஊரே பார்க்குற மாதிரி உடைக்கக்கூடாது அப்படின்னு அவர் விரும்புகிறார். இல்லையா? அதெல்லாம் முடியாதங்க. நான் பண்ணுறது ஊருக்கே தெரியணும் அப்படின்னா ஒன்றும் அப்படியே நான் ஸ்ட்ராங்காக இரு. எதில் நான் செஞ்சனுக்கிறதுல ஸ்ட்ராங்காக இரு. ஒரு நாளைக்கு உடைச்சிருவார். ஒரு நாளைக்கு மூடி வைக்கிறார். இல்லையா? நீங்கள் பற்றி பார்த்தா சரி சர்ச்சுக்கு போகிறோம், அவரே பேசக்கூடாது, சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லி நிற்கிறாங்க, கொஞ்சம் பொறுமை இருக்கலாம் அப்படின்னு அப்படியே பொறுத்து பார்ப்பீங்க. இல்லையா? ஒரு நாள் முகம் மொத்தமாக வெடிக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி அவரு பார்க்குறார். சரி இன்னைக்கு மாறிடுவான், நாளைக்கு மாறிடுவான் அப்படின்னு கொஞ்சம் அப்படி பொறுத்து சரி உடைச்சிடக்கூடாது, சரி கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம் அப்படின்னு என்ன செய்கிறாருன்னா கொஞ்சம் அப்படி மறைச்சி வச்சு பார்த்துறேன். ஒன்றும் சரிப்படுற மாதிரி ஒன்றும் தெரியல, டம்முன்னு உடைச்சிடுவார். அப்போ என்ன ஆகிடும், ஊருக்கே தெரிய ஆரம்பிச்சார். ஊருக்கே. அதனால் அவர் மறைச்சி அதெல்லாம் மறைப்பார். எதுக்கு? மனம் திரும்புவதற்காக மறைப்பார். ஆரம்பத்தில் போனால் இளைய மக்கள் அப்படி கொஞ்சம் பொறுத்து பார்த்தா சரி எப்படி திரும்பி வந்துடுவான், ஒன்றும் வர்ற மாதிரி தெரியல. இல்லையா? ஊருக்கே தெரிஞ்சு வச்சுட்டார். ஊருக்கு என்ன வச்சுட்டார்? ஊருக்கே தெரிய வச்சார். எப்போ என்ன பண்ணுறது? அதனால் அவருடைய நாம என்ன செய்யணும், மகிமை நம்ம இருக்கிற இடத்துல அவருடைய நாம உயர்ந்துடணும். சரியா? சர்ச்சைக்கு போகிறாங்க, எப்படி இருக்கிறாங்க பார் அப்படின்னு என்ன செய்யணும், நம்மளை காட்டி மற்றவங்களுக்கு சரியில்லாதவங்களுக்கு சொல்லணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருந்துச்சுன்னா அவருடைய நாம என்ன செஞ்சிடும், அப்படியே உயர்ந்துடும். இல்லையா? அப்படியே உயர்ந்துடும். அப்படி நம்ம செயலை பார்த்து யாராவது எல்லாம் கூட கேட்கணும், நீங்கள் சர்ச்சைக்கு போகிறீங்களா அப்படின்னு நம்மளை பார்த்து என்ன செய்யணும், கேட்கணும். இல்லையா? நீங்களாம் சர்ச்சைக்கு ஏன் போகிற அப்படின்னு சொல்லிடக்கூடாது. நீங்களாம் சர்ச்சைக்கு போகிறீங்களா அப்படின்னு என்ன செய்யணும், நம்முடைய செயல்பாடுகளை பார்த்து கேட்கணும். இல்லையா? நீ எல்லாம் எதுக்கு சர்ச்சைக்கு போகிற, பைபிளை தூக்கணும் அப்படின்னு என்ன செஞ்சிடக்கூடாது, சொல்லிடக்கூடாது. இல்லையா? அந்த மாதிரி சொன்னால் தான் கர்த்தருடைய நாம என்ன செஞ்சிடும், தூசிக்கப்படும். அந்த இடத்துக்கு ஒரு நாள் இயேசுநாதர் வர மாட்டார். அந்த வீட்டுக்கோ அந்த நபர் இடத்துல ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், ஆண்டவர் ஒரு நாள் வர மாட்டார். எந்த வீட்டுக்கு வருவார், அவருடைய நாமம் உயர்த்தணும். அவருடைய நாமம் யாராவது சர்ச்சைக்கு போகிறவங்க இருக்கிறாங்களா, அந்த வீட்டில் இருக்கிறாங்க, அங்கே அவங்க தான் சர்ச்சைக்கு போகிறாங்க, அங்கே போங்க அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கைகள் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து அவங்கள ஆண்டு என்ன செய்வார், என்ன சொல்லுவார், ஏன் நாம உயர்ற அளவுக்கு நீ என்னவா இருக்கிறன்றப்ப அதனால் என்ன செய்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு ஆசீர்வதிச்சுட்டு போயிடுவார். இல்லையா? உன்னால் மேற்கொள்ள முடியாத பிரச்சனைகள் வரும்போதும் என்ன செஞ்சிருவார், அதை மேற்கொண்டு உனக்கு ஒரு பெரிய வெற்றி என்ன செஞ்சிருவார், ஒரு பெரிய வெற்றியை கொடுத்துருவார். இல்லையா? உன்னை அழிக்க நினைக்கிறவர்களையும் தேவன் அழிச்சிருவார். உன்னை அழிக்க நினைக்கிறவர்களையும், அதே அந்த 2 நாளாகமத்தில் எதுக்கு வந்தாங்க, அந்த 3 பேரும் அழிக்க வந்தாங்க. இல்லையா? ஆனால் அழிக்க வந்த நினைச்சாங்க, ஒருத்தருக்கு வந்து வெட்டுண்டு மடிய பண்ணிட்டு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இல்லையா? அப்போ நம்ம அழிக்க நினைக்கிறவர்களையும் தேவன் அழிக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும், நம்ம ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஆமென். இது இந்த பாடலுக்காக நான் சொன்னேன், செய்தியல்ல, இந்த பாடலுக்காக சொல்கிறேன். சரியா? அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ கர்த்தருடைய நாமத்தை உயர்த்ததுனால சும்மா இதை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போயிடுறதுனால ஒன்றும் இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. மேன்மையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆசீர்வாதம் உண்டு. நாம் செய்கிற ஒவ்வொரு நல்ல காரியத்துக்கும் ஆசீர்வாதம் உண்டு. ஆனால் அதே போல் ஒவ்வொரு தப்பான காரியத்துக்கும் பாதிப்பும் உண்டு. ஒவ்வொரு நல்ல காரியத்துக்கு ஆசீர்வாதமும் உண்டு, ஒவ்வொரு தப்பான காரியத்துக்கு பாதிப்பும் உண்டு. இல்லையா? அப்போ தேவன் நமக்கு பாதிப்பை கொடுக்கணுமான்னா தாராளமாக நீ தப்பு செய்ய, நான் வேணானே அவர் சொல்கிறதில்ல. என்ன சொல்கிறாரு, துன்மார்க்கம் செய்ய பாவம் செய்கிறானா இன்னும் செய்யிட்ட விட்டுருப்பான்றார். பாவம் செய்கிறான்னு என்ன பண்ணிவிடு, ஒன்று அவனை தடுக்காத, விட்டுடு. பரிசுத்தமாக வாழ்றானா இன்னும் வாழட்டும், அவனையும் விட்டுடு.
அவனையும் விட்டுடு இல்லையா. இவன் எப்படி வாழ்றான், பரிசுத்தமாக வாழ்றான், விட்டுரு வளரட்டும். இவன் பயங்கர பாவம் செய்கிறான், விட்டுரு அவனும் செய்யட்டும் இல்லையா. நான் வந்து பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் அவங்கள நீ ஒன்று என்ன பண்ணாத, நீ ஒன்றும் அவங்கள பண்ணாத, என்ன பண்ண நான் வந்து என்ன பண்ணுறேன், நான் வந்து அவனை பார்த்துக்கிறேன். அதுக்கு மேலே அவன் என்ன செய்கிறான்னு உங்ககிட்ட ஓயின்னு அப்படின்னு மிரட்டலாம் இல்லையா. அவன் என்கிட்ட என்ன செய்ய முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. நீயா போய் சிக்கிக்காத, நீயே ஒன்றும் பண்ணிக்காத, நீ அமைதியாக இரு, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன், நான் பார்த்துக்கிறேன். தப்பு பண்ணுறான்னா விட்டுரு, அவன் பண்ணட்டும் இல்லையா. சொல்லி பாரு, கேட்டா பாரு, கேட்கலனா விட்டுரு இல்லையா. நல்லது பண்ணுறானா சொல்லு, இன்னும் நல்லதை செய்யணும் சொல்லு, செய்யட்டும். இவனையும் விட்டுடு, நான் வந்து என்ன செய்கிறேன், பார்த்துக்கிறேன். அவனுடைய கிரிகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. நன்மை செய்தவனுக்கு ஆசீர்வாதத்தையும் தீமை செய்தவனுக்கு ஆக்கணியை கொடுப்ப தேவனுக்கு நீதியாக இருக்குது என்றார். நீதியாக இருக்குது. அதனால் ஒன்றும் பண்ணிக்காத, இவனையும் விட்டுடு அவனையும் விட்டுடு, சொல்லிடு. சொல்ல வேண்டியதை சாமுவேலுக்கு சொன்னார், ஒரு ராஜாவுடைய செயல் எப்படி இருக்குன்னு சொல்லிடு. அதுக்கு மேலே அவனை கேட்டா பார்க்கட்டும், கேட்காட்டி உன் அபிப்பிராயத்தை சொல்லிவிடு. அதுக்கு மேலே நான் வந்து என்ன செய்கிறேன், நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் என்ன செய்வார், நமக்கு பார்த்துக்குவார். அப்போ நன்மையை செஞ்சால் ஆசீர்வாதமும் உண்டு, தீமை செஞ்சால் பாதிப்பும் உண்டு. என்ன செய்யலான்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணி ஸ்தோத்திரம். ஏதோ சர்ச்சை கொண்டு ஸ்தோத்திரம் பண்ணுறதுனால மாத்திரம் கர்த்தர் என்ன செய்ய முடியாது, ஒரு மனிதனை ஆஸ்வதிக்க முடியாது. ஒரு மனிதனை ஆஸ்வதிக்கவே முடியாது. அப்படி ஆஸ்வதிச்சா நீங்களாம் நம்மளை எங்கேயோ வந்துருக்கணும் இல்லையா. அப்படி தேவன் துதிக்கிறதுனால மட்டும் வந்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு சர்ச்சைக்கு வந்து போனால் மட்டும் ஒரு மனிதன் ஆண்டவர் ஆஸ்வதிக்கிறதா இருந்தால் இன்னைக்கு இந்திய தேசத்தில் சபைகள் ஐயோ அப்படி கொடிகட்டி வீசும் இல்லையா. ஆனால் என்ன இல்லை, அந்த ஏற்றபடி செயல்கள் இல்லை. அதனால் கர்த்தர் என்ன செய்ய முடியல, ஆஸ்வதிக்கிறார். கர்த்தர் செயலை பார்த்து ஆஸ்வதிக்கிறவரை தவிர மேலாட்டமான கருத்தை பார்த்து ஓ சரி எல்லாம் சர்ச்சைக்கு வந்துட்டாங்க ஓகே அப்படி ஆஸ்வதை கொடுத்துடலாம் அப்படின்னு கொடுக்குற ஆண்டவர் நம்ம ஆண்டவர் கிடையாது. உள்ள எப்படி இருக்குது உள்ள எப்படி இருக்குது, உள்ளம் எப்படி இருக்குது, உள்ள எப்படி இருக்குது, உள்ளம் எப்படி இருக்குது. அப்போ அந்த உள்ளத்தை பார்த்து கர்த்தர் ஆஸ்வதிக்கிறோம் இல்லையா. நீ முகத்தை பார்த்து அப்படியே ஓ எல்லாம் வந்து ஓகே அப்படின்ற அதெல்லாம் இல்லைப்பா. உள்ள வேற மாதிரிக்கிறாங்கப்பா, உள்ள வேற மாதிரிக்கிறாங்க, உள்ளமும் வேற மாதிரிக்குது, உள்ளையும் வேற மாதிரிக்கிறாங்க. அதனால என்ன செய்ய முடியாது, நீ ஒன்று பண்ணாலும் ஒன்றும் செய்ய முடியாதுப்பா. அதனால உள்ள மாற்ற சொல்லுப்பா. என்ன மாற்ற சொல்லு, உள்ள மாற்ற சொல்லு. என்ன மாற்ற சொல்லு, உள்ள மாற்றிட்டா வேலை முடிஞ்சிச்சு இல்லையா. உனக்கும் வேலை கம்மி, எனக்கும் வேலை கம்மி. உள்ள மாற்றலாம், உனக்கும் வேலை ஜாஸ்தி, எனக்கும் வேலை ஜாஸ்தி, அவங்களுக்கும் வேலை ஜாஸ்தி இல்லையா. அப்போ எல்லாருக்கும் ஏன் ஜாஸ்தியாக இருக்கிற வேலையை செய்யணும். ரொம்ப சிம்பிளாக முடிகிற மாதிரி நமக்கு எப்பவுமே குறுக்கு வழி ரொம்ப பிடிக்கும் தானே. நான் வழியே சொல்கிறேன், குறுக்கு வழி நமக்கு பிடிக்க தானே. இப்படி யாரும் அப்படி சுற்றின போகிறது என்ன செய்யலாம், அப்படி உள்ள சந்திரன் நுழைஞ்சு என்ன பண்ணிடலாம், அப்படி உள்ள குறுக்கில் போயிடலாம். அப்படி நம்ம குறுக்கு வழி பிடிக்க தானே. அதனால் சீக்கிரமாக ஆஸ்வதிக்கப்படின்னா விட்டுடு, வேலை முடிஞ்சு போச்சு. உள்ள மாற்றிடு. உள்ள வேற மாதிரி இருக்காது, உள்ள வேற மாதிரி இருக்காது. உள்ளமும் வேற மாதிரி இருக்காத, உள்ளையும் வேற மாதிரி இருக்காத. கதை சீக்கிரம் என்ன பண்ணிடுறாரு, ஆசை வச்சு போயிடுறாரு. அப்போ கர்த்தருடைய நாமம் உயர்த்தணும்னா உள்ளம் சரியா இருக்கணும். உள்ளம் சரியா இருக்கணும். பசியா இருக்குதுன்னு குஷ்டரோகி கையில் பிரியாணி எடுத்து கொடுத்தா சாப்பிட முடியாது இல்லையா. பயங்கர பசி, குஷ்டரோகி என்ன செய்கிறான், அப்படி கையில் அள்ளி பிரியாணி கொண்டு வந்து ஐயா சாப்பிடுங்கன்னு கொடுக்குறான். சாப்பிடுவீங்களா, முடியாது இல்லையா. என்னதான் பசியாக இருந்தாலும் வாங்க வேண்டிய கையில் வாங்கினா தான் எப்படி இருக்கும், நல்லா இருக்கு, சாப்பிட முடியும். அதை போல் நான் என்னதான் ஸ்தோத்திரம் பண்ணாலும் அந்த ஸ்தோத்திரம் அவர் என்ன செய்யணும், ஏற்றுக்கணும். ஓகே நல்ல அப்படின்னு என்ன செய்யணும், அப்படி இறங்கி வந்து அந்த துதியை என்ன செய்யணும், சுகந்த வாசனையாக நுகரணும் இல்லையா. நோவா பலி செலுத்தினார், சுகந்த வாசனையாக முகர்ந்தார். கர்த்தர் என்ன செஞ்சார், அதுக்கு வந்து 9ஆம் அதிகாரம் முழுசும் பாருங்கள், என்ன ஆசீர்வாதம் இல்லையா. என்ன ஆனால் அதுக்கு முன்னாடி கண்டுக்காத அனுப்பிட்டா, போடா அப்படின்னு விட்டுட்டார். எனக்கு என்ன பண்ணு, பேலையை விட்டு போடா அப்படின்னு விட்டார். அவனுக்கு ஒன்றும் புரியல, என்னையாது நாயெல்லாம் ஆஸ்வதிக்கிறாரு. நோவா உன் வீட்டில் இருக்கிற நாய் என்ன செய்யட்டும், பலிக்கு பெருகட்டும்ன்றார். நாய் என்ன ஆகட்டுமா, பலிக்கு என்ன, நாய் பெருகி என்ன பிரயோஜனம், சோறு தான் வேஸ்ட்டு இல்லையா. ஆனால் அப்படி நாயை பலிக்கு பெருகட்டுன்றார். இவனை பார்த்து போடா அப்படின்ட்டார். ஒரே வருத்தம் நோவாவுக்கு இல்லையா. அப்படியே போயிட்டு உட்காந்து ஐயா இதோ தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு என்ன பண்ணிட்டாருன்னா, அப்படியே இருக்காத, எப்படி இருக்காத, அது பழைய மாதிரியே இருக்காத அப்படின்னு நோவாவுக்கு சொன்னார். என்ன இப்படி இருக்காத, பழைய மாதிரியே என்ன செய்யாத இருக்காத. சர்ச்சைக்கு வந்து வெளியில் போனால் மாற்றப்பட்டு போகணும் இல்லையா. உள்ள வர்ற மாதிரியே வெளியே போகாத. நமக்கு எப்படி இருக்கணும், அப்படியே வந்து அப்படியே போயிடணும் இல்லையா. அப்படியே வந்து அப்படியே போயிடணும். இல்லை வர்றது எப்படி வேணாலும் வா, ஆனால் வெளியே போகும்போது எப்படி போ, மாற்றப்பட்டு போ. நோவாவுக்கு சொன்னார் இல்லையா. போகும்போது நீயும் மருமக பொண்ணெல்லாம் அப்புறம் போங்கன்ட்டார். ஆனால் வரும்போது நீயும் மனைவியும்
வரும்போது சண்டை போட்டு கூட வாங்க, ஆனால் போகும்போது எப்படி போயிடணும்? சமாதானமாக அதான் சொல்கிறார். வரும்போது எப்படி வாங்க? சண்டை போட்டீங்க 2 பேரும் என்ன செய்யறது இல்லை, பேசலை இல்லையா? நீயும் முறுக்க அவரும் முறுக்க 6 கோகம் முறிக்கிற வரீங்க, சரி பரவாயில்ல, வரும்போது முறுக்க வாங்க, ஆனால் போகும்போது எப்படி போங்க? சமாதானமாக போயிடுங்க இல்லையா? இப்போ சொன்னார் 1 வருஷம் வேலைக்குள்ள வந்துட்டல, ஆமாம், எப்படி போங்க? நீயும் உன் மனைவி, நீயும் முதல்ல எப்படி வந்தீங்க? நீயும் உன் மகன், உன் மனைவி, உன் மருமக, அப்படி வந்தீங்க இல்லையா? அப்படி ஆளுக்கு ஒரு பக்கம் வந்தீங்க. எப்படி? முதல்ல நீ போன, அப்புறம் உன் மகமெல்லாம் வந்தா, அப்புறம் உன் மனைவி வந்தா, அப்புறம் உன் மருமகெல்லாம் வந்தாங்க இல்லையா? இது வரும்போது. ஆனால் போகும்போது எப்படி போகணும்? இந்த பிரிவினையோடு என்ன செய்யக்கூடாது? வந்த மாதிரி போகாத, மாற்றப்பட்டு போ. அப்போ தான் தேவன் என்ன செய்வார்? உடனே அவர் சொன்னார், ஐயா நான் என்ன செஞ்சேன், மாறிக்கிறேன் அப்படின்னு இப்போ ஒப்புரவான பிறகு தான் என்ன செஞ்சார்னா, அந்த சுகந்த வாசனை முகந்து 9ஆம் அதிகாரம் என்ன ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? என்ன ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? அதில் வச்சு தான் வானவில் இல்லையா? அதில் வச்சு தான் வானவில். யாருக்கு வச்சது? வானத்தில் வானவில் யாருக்கு வச்சது? நோவாவுக்கு கொடுத்த உடன்படிக்கை. இனிமே என்ன செய்ய மாட்டேன், ஒரே ஒரு சின்ன மாற்றம் உலகத்தையே அழிக்க மாட்டேன்ற அளவுக்கு என்ன கொண்டு வந்துடுச்சு. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? உன் நிமித்தமாக இதுக்கு மேலே என்ன செய்ய மாட்டேன். அப்படி மேகம் அப்படியே கருத்து எழும் இல்லையா? நம்ம நினச்ச பயங்கரமாக மழை வரப்போகுதுன்னு அப்படியே அழகாக ஒரு வானவில் போட்டோம் இல்லையா? அந்த மழை எங்கே தான் போகுதுன்னே தெரியல. எப்படி வந்துச்சு? நோவா செஞ்ச சின்ன மாற்றம். நோவா செஞ்ச என்ன மாற்றம்? ஐயா இதுக்கு மேலே நான் வந்த மாதிரியே போக மாட்டேன். வரும்போது எப்படி வேணா வருவேன், ஆனால் போகும்போது எப்படி போவேன்? மாற்றப்பட்டு தான்யா நான் போவேன்னு சொல்லி ஒரு சின்ன மாற்றம் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துச்சு. இந்த மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுமானால் எப்படி இருக்கும்? மகிமையான ஆசீர்வாதங்களை கற்று என்ன செய்ய முடியும்? நமக்கு சொல்லுது. அப்போ துதிக்கிறதுனால என்ன இருக்குது? நான் இந்த பாட்டுக்கு சொல்லியிருக்கிறேன், பிரசங்கம் இல்லப்போ இந்த பாட்டுக்கு சொல்லியிருக்கிறேன். அப்போ துதிக்கிறதால என்ன இருக்குது? ஏதோ சும்மா துதின்னு சொல்ல, அந்த துதியில் அவ்வளோ மேன்மையான ஆசீர்வாதங்கள் இருக்குது. அதை சரியாக செஞ்சுட்டோம்னா எல்லாமே இருக்கும். செய்யறத சரியாக செஞ்சுட்டுன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தை கத்த என்ன பண்ணிவார்? நமக்கு கொடுத்து அனுப்பிடுவார். அப்போ அந்த மகிமையான ஆசீர்வாதங்கள், பெரிய ஆசீர்வாதங்கள் வேணும்னா சரியான படிக்க நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை துதிச்சுட்டோம்னா ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு என்ன செஞ்சிருக்கிற? ஆண்டவர் வச்சிருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் நமக்கு தேவன் நிச்சயமாக கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஆமென்.